Hello friends, welcome to southernfoodtamil. இன்னைக்கு நம்ம southernfoodtamilல bracolli fried rice ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம அரிசி வேக வைக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கங்க. அதுல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகணும். இப்போ இதுல நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த அரிசி ஃபுல்லாலாம் வேகக்கூடாது, ரொம்ப குழஞ்சி ஒரு 80% வெந்தால் போதும். உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அரிசி ஒரு 80% வெந்துருச்சு. இதை நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 கப் ப்ரக்கோலியை நான் எடுத்து நல்லா சுடு தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாதம் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் நம்ம இனி சாஸ்லாம் சேர்ப்போம், அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ப்ரக்கோலி ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்து வரணும் நல்லா. இப்போ இது ஒரு ஓரமாக தள்ளிட்டு இது கூட நான் பாதி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக. சேர்த்துட்டு கூடவே ஒரு 5 பீன்ஸ், ஒரு சின்ன கேரட் இதை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். அப்போ தான் நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப சொதன்னு வேகக்கூடாது, சாஃப்டாக. இப்போ இது கூட ஒரு கை நிறைய கோஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க. இந்த காய்கறிகள் எல்லாமே ஒரு 70% 75% வெந்தால் போதும். அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும் வெஜிடபிள்லாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப குழஞ்சி வேக வைக்கக்கூடாது. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம சேர்த்துந்த சோயா சாஸு, பெப்பர் எல்லாத்துக்கூடயும் ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரக்கோலி ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரக்கோலி உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க. இதை நார்மலாக செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கனால இன்னும் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. வீட்லேயே நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.